Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அசைன்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல நீங்க கொடுக்குற எதர் எக்ஸ்பிரஷன் இல்ல வேல்யூ எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் சைட்ல இருக்க ஆபரண்டுக்கு அசைன் பண்ண போறோம். அதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஸோ இது வேரியபிளா இருக்கலாம், இல்ல வேல்யூவா இருக்கலாம், இல்ல ஃபங்க்ஷனா இருக்கலாம். எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சைட்ல இருக்க இந்த பர்டிகுலர் வேரியபிள் ஆர் வேல்யூவை லெஃப்ட் சைடுக்கு நம்ம அசைன் பண்ணணும். என்னென்னலாம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சிம்பிள், பிளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்க எல்லா ஆபரேட்டர்ஸுமே அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்லயும் இருக்கு. மாடுலஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பொனன்ட் அண்ட் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆபரேட்டர்ஸுமே இருக்கு. நம்ம இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்க போற வேரியபிள் s இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ எஸ் பக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூவை ஆட் பண்ண போறோம். 5 அப்படின்ற வேல்யூ. ஸோ இப்படி நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது, எஸ் அப்படின்ற ஆப்பரண்ட் ரெண்டு சைடுமே இருக்கு, லெஃப்ட் ஆஸ் வெல் அஸ் ரைட். ரெண்டு சைடு ரிப்பீட் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு சைடு மட்டும் கொடுக்க போறோம். எஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இது ரெண்டுமே சேம் தான், இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்றோம்னா இதை தான் யூஸ் பண்ண போறோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்றோம். இது நமக்கு ரெண்டு சைடு ரிப்பீட் ஆகிறத இக்னோர் பண்றதுக்காக தான் நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், உங்களோட வேல்யூ 15 ஆயிடும். ஸோ ஆல்ரெடி 10 இருக்கு, 5 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 15 ஆகும். இப்போ நான் திருப்பி என்ன பண்றேன், மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் கொடுத்துட்டு 5ன்னு கொடுக்குறேன். வேல்யூ மைனஸ் ஆயிடும், 10 ஆயிடுச்சு. திருப்பி நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு 2. ஸோ இன்ட்டு 2 கொடுத்தா ஆல்ரெடி இருக்க வேல்யூ எனக்கு 10 கூட நம்ம என்ன பண்றோம் 2வால மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ 20 ஆகுது. திருப்பியும் நான் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பை 2ன்னு போடுறேன். அகைன் பிரிண்ட் ஆஃப் எஸ் என்ன ஆகுது, திருப்பி 10 ஆகுது. அண்ட் இதை நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும், வேல்யூ ரிமைண்டர் தான் கிடைக்கும். ஸோ ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல எதுவுமே இல்லை, 0 தான் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ஸோ எக்ஸ்போனன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ L இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், L எக்ஸ்போனன்ட் ஆஃப் 4ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் L. ஸோ 3 டு த பவர் ஆஃப் 4 அப்படின்னு மீனிங் 81 வருது. ஓகேங்களா, இன்னும் நம்ம ரிமைனிங் இருக்க என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிவிஷன். ஸோ நம்ம நார்மல் டிவிஷனும் பண்ண முடியும். ஸோ இப்போ நார்மல் டிவிஷனுக்கு என்ன பண்ணலாம், x இஸ் ஈக்குவல் டு 45ன்னு இருக்கு, x டிவிஷன் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். நம்ம இந்த மாதிரி நார்மல் டிவிஷனுக்கும் இந்த ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்மளுடைய அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் வீடியோலயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.5. ஸோ இந்த மாதிரி நம்ம அர்த்தமெட்டிக்ல இருக்க எல்லா ஆப்ரேட்டருமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற சர்டன் எலமெண்ட் சேம் கிளாஸா இல்ல சேம் டைப்பான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் இஸ் நாட். இது ரெண்டும் தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ தே ஆர் யூஸ்டு டு செக் டூ வேல்யூஸ் ஆர் லொக்கேட்டட் அட் சேம் பார்ட் ஆஃப் அ மெமரி. ஸோ மெமரி லொக்கேஷன்ல ரெண்டு வேரியபிள் சேம் பொசிஷன்ல இருக்கா, ஒரே ஒரு பிளேஸ்ல தான் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்றோம். ஸோ இஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேல்யூவை ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் லொக்கேஷன்ல இருக்குன்னா இஸ்க்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும், பூலியன் வேல்யூ அஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கும். இதே இஸ் நாட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இல்லை அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும், ட்ரூன்ற பூலியன் வேல்யூ வரும். பார்க்க போறது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஏ இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்கேன், டி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ ரெண்டுமே என்ன வேல்யூவா இருக்கு, சேம் வேல்யூவா இருக்கு. ஸோ ஏ இஸ் பி. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்கும், ஒரே ஒரு மெமரி லொகேஷன்ல தான் இருக்கும்.
அப்ப எனக்கு என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கு? ட்ரூவா இருக்கு. இதே நான் இஸ் நாட் கொடுத்து செக் பண்றேன். print of a is not of b. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ரெண்டு சேம் மெமரி லொகேஷன்ல இல்ல அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல கண்டிஷன் என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். ஓகே, இது ஃபால்ஸ். இதுக்கு பதிலா நான் இப்ப வேல்யூ சேஞ்ச் பண்றேன். ஸோ z is equal to 4 இருக்கு and d is equal to 2 இருக்கு. இப்போ print of z is not d. அப்ப எனக்கு ட்ரூ. ஏன்னா ரெண்டுத்தோட லொகேஷனும் என்னவா இருக்கும்? நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெமரி லொகேஷனை செக் பண்றதுக்காக இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்றோம். தேங்க்யூ.